மோடி அரசை எதிர்த்து இந்தியா கூட்டணியை வழி நடத்துவதற்கு மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னா ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறது சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே இணைந்து நடத்தின கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்குது. மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல கடந்த பிப்ரவரி மாதத்துல இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் இணைந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இப்ப மறுபடியும் ஆகஸ்ட் மாதத்துலயும் இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு அதன் முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி மாசத்துல நடத்தின கருத்து கணிப்பு, இப்ப ஆகஸ்ட் மாதத்துல நடத்தின கருத்து கணிப்பு, இந்த இரண்டு கருத்து கணிப்புகளையும் ஒப்பிட்டும் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் சில தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில என்னென்னலாம் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 14 வரை அனைத்து மக்கள் தொகுதிகளையும் பாத்தீங்கன்னா 54,788 நபர்கள்ட்ட ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க. இந்த சி ஓட்டரோட வழக்கமான டேட்டாவிலிருந்து கூடுதலா 1,52,038 பேட்டிகள் பகுப்பாய்வுகளும் எடுத்திருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,06,826 நபர்கிட்ட இந்த கருத்து கணிப்பை இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் இணைந்து நடத்தியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதத்துல நடந்த கருத்து கணிப்பின்படி அப்போ தேர்தல் நடந்திருந்தா பாஜக தனித்து 281 தொகுதிகளை பிடிச்சிருக்கும். அதே நேரத்துல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கூட்டணி 184 இடங்களை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதுல காங்கிரஸ் மட்டும் 78 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா இப்ப ஆகஸ்ட் மாதத்துல நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி இப்ப தேர்தல் நடந்துச்சுன்னா பாஜகவுக்கு வெறும் 260 இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிப்ரவரி மாதத்துல தேர்தல் நடந்திருந்தா 281 இடங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப தேர்தல் நடந்தா வெறும் 260 தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல எதிர்கட்சிகளுக்கு வந்தீங்கன்னா வெறும் 2 இடங்கள் தான் கூடியிருக்கும். அதாவது 186 இடங்களை மட்டும்தான் எதிர்கட்சிகள் கைப்பற்றிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 97 இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்போட முடிவா இருக்குது. கடந்த பிப்ரவரி மாதத்துல தேர்தல் நடந்திருந்தா காங்கிரஸ் தனித்து 78 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்ப தேர்தல் நடந்தா காங்கிரஸ் தனித்து 96 இடங்களை கைப்பற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கடந்த பிப்ரவரியை விட இப்போ காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவு அதிகரிச்சிருக்கனால கூடுதலா 18 தொகுதிகளை காங்கிரஸ் தனித்து வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி பிரதமர் மோடியோட செயல்பாடுகள் சிறப்பா இருந்ததா கடந்த பிப்ரவரி மாதத்துல கிட்டத்தட்ட 62% பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மோடியோட செல்வாக்கு சரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 58% பேர் மட்டும்தான் மோடியோட செயல்பாடு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தோட ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட 4% மோடிக்கான ஆதரவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்குது. அதே நேரத்துல மோடி அரசை எதிர்த்து எதிர்கட்சிகளை வழி நடத்துறதுக்கு ஒரு மிகச்சிறந்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பெரும்பாலானவங்க ராகுல் காந்தியை தான் கை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்குது. இந்த இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஆம் ஆத்மி கட்சியோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், மக்களவை எம்பி பிரியங்கா காந்தி இப்படின்னு பல பேர் இருந்தாலுமே ராகுல் காந்தியை தான் பெரும்பாலானவங்க வாக்களிச்சிருக்காங்க. அதாவது கடந்த பிப்ரவரியில நடத்தப்பட்ட அந்த வாக்கு இதுல பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 23.9% பேர் ராகுல் காந்திக்கு ஆதரவா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 28.2% பேர், அதாவது முன்பை விட கிட்டத்தட்ட ஒரு 5% பேர் அதிகமான அளவுக்கு ராகுல் காந்திக்கு இப்ப வாக்களிச்சிருக்காங்க. அதாவது இந்த எதிர்கட்சிகள் கூட்டணியை சரியா வழிநடத்துறதுக்கான வலிமையான தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ராகுல் காந்தியை தான் பெரும்பாலானவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இதுல பட்டியல பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு வெறும் 7.7% வாக்குகள் தான் கிடைச்சிருக்குது. அவர் 2வது இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு 6.7% வாக்குகள் கிடைச்சிருக்குது. டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியோட தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வெறும் 6.4% வாக்குகள் தான் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்திக்கு வெறும் 4.4% வாக்குகள் தான் கிடைச்சிருக்குது. அதாவது எதிர்கட்சிகள் கூட்டணியான இந்தியா கூட்டணியை வழிநடத்துவதற்கு சரியான தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல இந்த இதுல பாத்தீங்கன்னா 28.2% வாக்குகளோட ராகுல் காந்தி தான் முதலிடத்தை பிடிக்கிறார். அவர் தான் மோடி அரசை எதிர்க்க சரியான ஒரு
தலைவர் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கடந்த பிப்ரவரி மாதத்துல கேள்வி கேட்டிருந்த போது அதுல வந்து வெறும் 25% பேர் தான் வந்து ராகுல் காந்தியோட செயல்பாடு வந்து அதிசிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடந்த கருத்து கணிப்புல வந்து 3% ஏறி இருக்குது ராகுல் காந்திக்கான ஆதரவு. இப்போ வந்து ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் வந்து அதிசிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 28% பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து நடத்தின கருத்து கணிப்பு மூலமா நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, மோடி அரசுக்கான ஆதரவு வந்து நாளுக்கு நாள் குறைந்துகிட்டு வருது. அதே நேரத்துல எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கும் குறிப்பா வந்து ராகுல் காந்திக்கான ஆதரவு நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு வர்றதை தான் இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து நடத்தின கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்குது. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.